இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள். லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. இக்கட்டான சூழலில் ஜடேஜாவும் மொயின் அலியும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஜடேஜா அரை சதம் கடந்த நிலையில் இறுதியில் களமிறங்கிய தோனி தனது பாணியில் பந்துகளை நாலாபுரமும் சிதறடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது ஐபிஎல் வரலாற்றில் விக்கெட் கீப்பராக 5000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் தோனி படைத்தார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து லக்னோ அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கேப்டன் KL ராகுலும் குயின்டன் டி காக்கும் சிஎஸ்கேவின் பந்துவீச்சை எந்தவித சிரமமும் இன்றி எதிர்கொண்டு அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டமிழந்தாலும் லக்னோ அணி 1 ஓவர் மீதம் வைத்து வெற்றியை ருசித்தது. இரு அணிகளும் 8 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள்.